ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ நினைத்த காரியத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு தானே என் கரங்களை தொட்டாய். உன் மனதில் என்ன இருக்கிறது, நீ என்ன நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாய் என முழுவதையும் அறிந்த நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து வெற்றி செய்தியையும் உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். அதிகமாக வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என நீ ஆசைப்படவில்லை. வறுமை இல்லாத நல்ல நிலை எனக்கு கிடைத்தால் போதும் என்றுதானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய். வகை வகையாய் உணவு உண்ணுவதற்கு நீ ஒருபோதும் ஆசைப்படவில்லை. வயிறு நிறைந்தால் போதும், சாப்பிட உணவு கிடைத்தால் போதும் என்றுதானே எதிர்பார்த்தாய். ஆடம்பரமாக பணம் நகை பொன் பொருள் என கொண்டு நீ வாழ்வதற்கு ஒருபோதும் என்னிடம் வேண்டுதல் வைக்கவில்லை. யாரிடமும் கையேந்தாமல் நான் தன்மானத்தோடு சொந்த காலில் உழைத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதானே எதிர்பார்த்தாய். அப்படிப்பட்ட அவசியமான அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமலா உன் வராகியம்மா உன்னை கஷ்டப்படும்படி விட்டு விடுவேன்? இல்லை என் செல்லமே, நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக அன்பான அழகான அமைதியான அற்புதமான வாழ்க்கையையும் உனக்கு அமைத்து கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். எந்த பிரச்சனை இப்போது உனக்கு தீராததாக இருக்கிறதோ, எந்த விஷயம் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறதோ, அது எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து நீ நினைத்த காரியத்தையும் கைகூடி வரும்படி செய்வதற்காக நான் உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் என் செல்லமே. இனிமேல் நீ கவலை கொள்ளவே வேண்டாம். எல்லா உறவுகளும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களாக மாறத்தான் போகிறார்கள். உன் வேண்டுதல் அனைத்தையும் உனக்காகவே நான் நிறைவேற்றி வைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. கவலையை மறந்து இனிமேல் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து என்ன செய்வதென ஒன்றுமே புரியாமல் பரபரப்பாகவும் சொந்த மனமே உனக்கு உதவ முடியாத நிலையில் நீயும் உற்சாகமிழந்து தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அதனால்தானே மூளையில் அயர்ந்து சோர்வாக உட்கார்ந்திருக்கிறாய். திட்டமிட்டது எதுவுமே சரியாக நடக்கவில்லையே என்கிற குற்ற உணர்வும் உன்னை பாடாய்படுத்துவதை அறிந்ததால் தான் உன் மனமானது கவலைகளில் ஆழ்ந்திருப்பதை உணர்ந்து உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்து விட்டேன். இனி எல்லா விஷயமும் நீ திட்டமிட்டது போல நல்ல விதமாக நடக்கும்படி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் வந்து விட்டேன். உன் நல்ல எண்ணமே உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவதற்கு உனக்கு துணையாய் இருக்கப் போகிறது என் செல்லமே. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க வேண்டுமானால் எக்காரணம் கொண்டும் நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நிலைமை சரியில்லை என சொல்லிக் கொண்டிருக்காதே. ஏனெனில் இது எல்லாமே வெற்று பேச்சு. அதற்கு பதிலாக எனக்கு நேரம் போதவில்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு எப்போதும் உன்னை புத்துணர்ச்சியோடு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆளாக வைத்துக்கொள். ஏதாவது ஒரு விஷயத்தில் முழு ஈடுபாட்டோடு அதற்காக தொடர்ந்து நீ முயற்சி செய்தாலே போதும். நீ வெற்றியின் பேச்சை பேச ஆரம்பித்து விடலாம். வெற்றியும் உன் கால்களில் வந்து கிடக்கும். எந்த மனிதர் ஒருவர் ஓயாமல் உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் மதிப்பு மிக்கவர். எந்த நேரத்தில் எந்த மனிதர் சோர்ந்து போய் ஓரமாய் ஒதுங்கி உட்காருகிறாரோ அப்போதே அவருக்கான மதிப்பு குறைந்து போய் அவமதிப்பு ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்வில் நடந்த பல பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் உன் மனமானது இறுகி போய் எதிலும் நாட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் யதார்த்தமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனையோடு இருக்கிறது. எப்போதும் மனதில் ஒரு அச்ச உணர்வும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்கிற பதட்ட உணர்வும் உனக்குள் இருப்பதால் தான் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்துள்ளேன். நீ தேவையில்லை இல்லாமல் கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என் செல்லமே. கடல் ஆழமாகவே இருந்தாலும் கடலில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டுமானால் உள்ளே குளிக்கத்தானே வேண்டும். அதே போலதான் உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து வாழ வேண்டுமானால் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தாகத்தான் வேண்டும். உனக்காக எல்லா விஷயத்திலும் உறுதுணையாய் இருந்து உன் கவலைகளை எல்லாம் காற்றோடு காற்றாய் கரைத்துவிட நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நீ யாரையும் நம்பி இந்த உலகில் பிறக்கவில்லை. நீ என்னை நம்பி பிறந்துள்ளாய். நான் உன்னை உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறப்பை கொடுத்திருக்கிறேன். பிறகென்ன கவலை? நீ யாரை நம்பியும் வாழ வேண்டாம். ஏனெனில் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக உன்னை விட்டு விலகக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள்.
நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரையும் தானே உன் அருகில் வந்து கொண்டே இருக்கும். எப்போது எந்த இடத்தில் வெளிச்சம் இல்லையோ அங்கு நிழலும் உன்னை தனியாய் தவிக்க விட்டுவிடும். எப்போதும் தன் கைதான் தனக்குதவி என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் யாரையும் சார்ந்திருக்காமல் உன் வாழ்க்கையை வாழப்பார். கை தவறி போனதெல்லாம் காலப்போக்கில் மறந்தும் போய்விடும், மறைந்தும் போய்விடும். உன்னை விட்டு இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி போனதையும் நீ பெரிதாய் நினைக்காதே என் தங்கமே. எப்போதும் எல்லா மனிதர்களும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மட்டும்தான் விரும்புவார்களே தவிர யாரோ ஒருவர் சோர்ந்து போயுள்ளார், யாரோ ஒருவர் சோகத்தில் உள்ளார், யாரோ ஒருவர் தோற்று போய் விட்டார் என்றால் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஏற்றம் என்பது எல்லாராலும் கொண்டாடப்படுகிறதே தவிர இரக்கம் என்பது எப்போதுமே தோல்வியாகவும் அவமானங்களாகவும் தான் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட தோல்வியையோ அவமானத்தையோ என் அன்பு பிள்ளையான உனக்காக உன் வாழ்வில் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். உன் மன குமுறல்கள் எல்லாமே என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எக்காரணம் கொண்டும் உன் மனதில் உள்ள வேதனைகளை மற்றவர்களிடம் சொல்லி கொஞ்சம் ஆறுதல் தேடிக்கொள்ளலாம் என நினைக்காதே. உன்னை நீயே தேற்றிக்கொள். உன்னை நேசிக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய மன வலிமை மூலமாகவே நீ எல்லா தோல்விகளையும் கடந்து வந்து வெற்றிக்கான வழியையும் பெற்று விடுவாய் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் ஏன் மனம் வருந்துகிறாய்? உன் எதிர்காலத்தில் நீ எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமையான இதயத்தை பெறுவதற்கான அச்சாரமாக தான் இப்போது ஒரு சில கஷ்டங்கள் உன் வாழ்வில் இருக்கிறது. அதனால்தான் இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வைத்தே உன் மனதை பலமாகவும் வலிமையாகவும் மாற்ற நான் தயாராகிவிட்டேன். ஒரு மரத்தில் உள்ளே நீர் இருக்கும் வரையிலும் அதன் வேர்கள் ஒருபோதும் வாடி வதங்கவோ கருகி போகவோ செய்யாது. அதே போலதான் மரத்திற்கு நீர் எப்படி அவசியமோ அதே போல உன் மனதிற்கு வலிமையும் தைரியமும் அவசியமாக இருக்கிறது. வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்று போக மாட்டான் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகளை நினைத்து ஓயாத பதட்டமாய் மூச்சு கூட விட முடியாமல் நீ தவித்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. என் வாழ்க்கையில் எப்போது யோகம் வரும், நான் எப்போது நல்ல நிலைமைக்கு மாறுவேன் என ஆதங்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்க இந்த வராகியம்மா நானே வந்துவிட்டேன். இனிமேல் நீ கவலை கொள்ளவே வேண்டாம். புயல் அடிக்கும்போது, மிகப்பெரிய காற்று அடிக்கும்போது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள் தன்னை சரிசமானம் செய்து கொள்வதற்காக ஒரு ஓரமாய் ஒதுங்கும். அதே போலதான் இப்போது உன் வாழ்வில் புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது. கால புயல் உன்னை என்னதான் தள்ளினாலும் உன் கஷ்டங்களை தாண்டி நீ எதிர்நீச்சல் போட்டு வாழ்வதற்கு உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். கவலை கொள்ளவே வேண்டாம். நீ எல்லா விஷயங்களையும் எதிர்பார்த்த விதமாகவே நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு பொருத்தமில்லாத காரியத்தை செய்து யோசிக்காதே. எப்போதும் சரியான விஷயங்களை சிறப்பாய் செய்தால் அதுதான் உனக்கு நன்மை.